ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு our சேனல் சிக்குக்குளம் பை டிபி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி சீரீஸோட டே 17க்கான கோலம் தான் இது ரொம்பவே சிம்பிளான ஒரு 9 புள்ளி கோலம். இன்றைக்கி இந்த கோலம் நம்ம போட்டுக்கிட்டே இன்றைக்கிக்கான பாசிட்டிவ் அண்ட் ஃபீல் குட் ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஒரு அழகான சின்ன கிராமம் இருந்ததாம்மா. அந்த காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சாப்பாடு அப்படிங்கிறது விவசாயத்துக்கும் முன்னாடி ஹண்டிங் தான் சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டாக இருந்துச்சாம்மா. அந்த கிராமத்தில் ரொம்பவே ஏழ்மையான ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாராம். அவர் எப்போதும் என்ன பண்ணுவார்னா, ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டுக்கு போய் அவருக்கு கிடைக்கிற விலங்கை எடுத்துகிட்டு சமைச்சு சாப்பிடுவாராம். இதுதான் அவரோட பழக்கமாக இருந்துட்டு வந்திருக்கு. அந்த வகையில் அன்னைக்கு அவர் போய் பார்க்கும்போது அவருக்கு எதுவுமே கிடைக்கலையாம். ஸோ 2-3 நாள் அவர் சாப்பிடாம அந்த பசியில் பயங்கரமாக வாடிட்டே இருந்தாராம்மா. அன்னைக்கு அவருக்கு எது கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சாராம். அந்த வகையில் அவர் அப்படியே தட்டு தடுமாறி நடந்து அந்த காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கும்போது ஒரு மரக்கிளையில் ஒரு பறவை உட்காந்துருந்துச்சான். அந்த பறவை ரொம்ப அசால்ட்டாக உட்காந்துட்டு இருந்தனால இப்படி ஒருத்தர் வந்ததை அது கவனிக்கவே இல்லையாம்மா. இதை புரிஞ்சுக்கிட்ட அவர் உடனே என்ன பண்ணாராம், எட்டி அந்த பறவையை பிடிச்சிட்டாராம்மா. பிடிச்ச உடனே அந்த பறவைனால் பறக்கவும் முடியல, தப்பிக்கவே முடியாமல் இவர்கிட்ட மாட்டிக்கிச்சான். அப்போ அவர் அப்பாடா நான் ஒரு 2-3 நாளாக பட்னி இருந்ததுக்கு எனக்கு இன்னைக்கு சாப்பிட ஒரு இது கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டாராம்மா. சந்தோஷத்தில் காட்டை விட்டு அப்படியே மெதுவாக வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணும்போது ஒரு மரத்துக்கு கீழே ஒரு மான் நின்றுட்டு இருந்துச்சாம்மா. இவர் என்ன நினச்சாராம், இந்த பறவை எனக்கு ஒரு நாளைக்கு தான் சாப்பிட்றதுக்கு சரியாக வரும், அந்த மானாக இருந்தால் நான் ஒரு 3 நாள் வச்சு சாப்பிடலாம் இல்லையா அப்படின்னு யோசிச்சாராம். அப்போ அவரோட பையில் பார்க்கும்போது ஒரு ஆரோ இருந்துச்சாம். சரி ஓகே, நம்மக்கிட்டேயும் ஒரு ஆரோ இருக்குது, இதை விட்டு அந்த மானை பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 3 நாளைக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாராம், இந்த கையில் வச்சுருந்த பறவையை விட்டுட்டு அது தப்பிச்சோண்டா சாமி அப்படின்னு பறந்து போயிடுச்சாமா. உடனே என்ன பண்ணாராம், அந்த அம்பை எடுத்து விடுறதுக்கு ட்ரை பண்ணும்போது அந்த மான் இதை கவனிச்சிருச்சாமா. சுதாரிச்சு அந்த மான் என்ன பண்ணுச்சான், குடுகுடுன்னு அதோட உயிரை காப்பாற்றிக்க அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிருச்சான். இவரும் பசி மயக்கத்தில் இருந்தனால அந்த மானை கரெக்டாக குறி வச்சு அடிக்க முடியலையாம்மா. இந்த கதையிலேருந்து இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்டலாம் யூஸ்வலாக சொல்லுவாங்க இல்லையா, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைன்னு. அந்த மாதிரி அவர் கையில் இருந்த பறவையை விட்டுட்டு அந்த மானுக்கு ஆசைப்பட்டு கடைசியில் சாப்பிட எதுவுமே கிடைக்காம அன்றைக்கி அந்த காட்டை விட்டு பசியோடு வெளியே போனாராம்மா. நம்மளும் நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் இப்படி தான் இருந்திருப்போம் இல்லையா. நம்மளுக்கு ஒன்றை விட இன்னொன்று பெட்டராக தோணியிருக்கும், தெரிஞ்சிருக்கும். அதுக்காக நம்மக்கிட்ட இருக்கிறது நம்ம இழந்திருப்போம். அந்த ஹேபிட்டை இன்னையோடு விட்டுட்டு நம்மக்கிட்ட இருக்கிறது நமக்கு போதுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னாலே நம்மளோட பொருளை நம்ம எப்போவுமே சேஃபாக வச்சுக்குவோம். இன்றைக்கிக்கான கோலமும் இப்போ முடிய போகுது. இந்த கோலம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே சிம்பிளான அழகான கோலம் இதை நாளைக்கே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோடு இந்த மாதிரி கோலம் போடுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் கமெண்ட்ஸை ஃபீட்பேக்கில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டில் நவ்.